கனா கண்டேனடி உணர்ச்சிபூர்வமான எபிசோட் டிகேப். அதிர்ச்சியான ஆரம்பம். நண்பர்களே, அன்பரசியின் குரலில் பேசி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாற்றியது யார்? தன் உசுரான அன்பரசியை தவிக்க விட்டுட்டு கதிர் திடீரென்று சிங்கப்பூர் போக என்ன காரணம்? வாங்க இன்னைக்கு கனா கண்டேனடி எபிசோட்ல நடந்த பரபரப்பான விஷயங்களை விரிவா பார்க்கலாம். கதைக்களம், நடந்த அதிரடி சம்பவங்கள். கதிரின் பணக்கஷ்டம். எபிசோட் ஆரம்பத்துல கதிர் ரொம்பவே மன அழுத்தத்துல இருக்காரு. ஏமை கட்டக்கூட வழியில்லாம, சரியான பிசினஸ் ஆர்டர்ஸ் கிடைக்காம கதிர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. குடும்ப சூழ்நிலை அவரை ரொம்பவே வாட்டி வதைக்குது. தாராவின் சூழ்ச்சி. அந்த நேரத்துல தாரா கதிரை நேர்ல வர சொல்லி ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. மாசம் 2 லட்சம் சம்பளம், ஆனா சிங்கப்பூர்ல வேலைன்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாம முதல் 6 மாசம் கதிர் மட்டும் தான் அங்க இருக்கணும், அன்பரசியை கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஒரு கடுமையான கண்டிஷன் போடுறாங்க. குடும்பத்தோட கஷ்டத்தை நினைச்சு கதிர் வேற வழியில்லாம அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறாரு. அன்பரசியின் அதிர்ச்சி. இந்த விஷயத்தை கதிர் வந்து அன்பரசி கிட்ட சொல்றாரு. இதை கேட்டதும் அன்பரசி எதுவும் பேச முடியாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. தன்னை விட்டுட்டு கதிர் தூரமா போக போறாருன்னு நினைச்சு அன்பரசி கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. கதிர் அவளை சமாதானம் பண்ண முடியாம குற்றவுணர்ச்சியில தவிக்கிறாரு. மருத்துவமனையில் நாடகம். இன்னொரு பக்கம் ஆஸ்பத்திரியில ஒரு பெரிய கலவரமே நடக்குது. குடும்பத்தோட பெரியவர் உத்தமன் மயக்கத்துல இருக்காரு. அன்பரசியின் குரலை கேட்டா அவர் கண் முழிப்பார்னு நினைச்சு ராணி அன்பரசி மாதிரியே குரலை மாத்தி பேசி அவரை எழுப்ப முயற்சி பண்றாங்க. இதை அன்பரசி நேர்லையே பார்த்துட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. கண்ணீரும் உணர்ச்சிகளும். அன்பரசி ராணியை பார்த்து, நீ எப்படி என் குரல்ல பேசலாம்? குடும்ப கௌரவத்தை உசுரா நினைக்கிற பெரியவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா கத்துறாங்க. ராணி, நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அன்பரசி கால்ல விழுந்து கெஞ்சி அழுவுறாங்க. அன்பரசியோட வலியும் ஏமாற்றமும் ராணியோட குற்றவுணர்ச்சியும் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப ஆழமா, எல்லார் கண்ணுலையும் தண்ணி வர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எதிர்பாராத திருப்பம். இன்னைக்கு எபிசோட்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அன்பரசி இல்லாத நேரத்துல ராணி அவங்க குரல்லையே பேசி நாடகமாடுனதுதான். எப்பவுமே பாரம்பரியம், மரியாதைன்னு கட்டுப்பாடா இருக்குற வீட்ல இந்த துரோகம் பெரியவங்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும். இதை அன்பரசி எப்படி கையாள போறாங்கன்றதுதான் இப்போ இருக்குற பெரிய சஸ்பென்ஸ். எபிசோட் முடிவு. ராணி எவ்வளவோ கெஞ்சி அழுது கேட்டும் அன்பரசி அவங்களை கொஞ்சம் கூட மன்னிக்கவே இல்ல. உன்னை நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன், நீ செஞ்சது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி கோபமா அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு போறாங்க. ராணி அங்கேயே உட்கார்ந்து கதறி அழுவுறதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சோகமா முடிஞ்சிருக்கு. நாளை என்ன நடக்கும்? கதிர் நிஜமாவே அன்பரசியை தனியா தவிக்க விட்டுட்டு சிங்கப்பூர் கிளம்பி போவாரா? ராணி செஞ்ச இந்த தில்லுமுள்ளு வீட்ல இருக்குற பெரியவங்களுக்கு தெரிய வருமா? அன்பரசி மனசு மாறி ராணியை மன்னிப்பாரா, இல்ல இந்த சண்டையால குடும்பத்துல அடுத்த பெரிய பிளவு உருவாகுமா? நாளைக்கு எபிசோட்ல இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சிடும். தொடர்ந்து